இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் செய்தி வட்டாரங்களிலிருந்து நமக்கு தெரிவிக்கும் சில செவிவழி செய்திகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஜூன் 1 கூடி ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதற்காக டெல்லியில் வருமாறு 28 கட்சிகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது. 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்ட லோக்சபா தேர்தலில் இதுவரை 6 கட்டம் முடிந்துவிட்டது. வரும் 1 7வது கட்ட தேர்தலும் நாளில் ஓட்டு எண்ணிக்கையும் நடக்கிறது. எண்ணிக்கை துவங்கிய சில மணி நேரங்களிலே நிலவரம் தெரிந்துவிடும் என்பதனால் அதற்குள் பிரதமர் பதவி யாருக்கு என்பதை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரை இந்த கேள்விக்கு இடமில்லை என்பதனால் அவர்கள் இது குறித்து அலட்டிக் கொள்ளவில்லை. முதல் கட்ட ஓட்டுப்பதிவு முடியும் வரை தயக்கத்துடனே பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் அதன் பின் உத்தியை மாற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் முடியும் போது அதன் தோணியே மாறியது. இப்போது ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று பேசும் அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறது. எனவே பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் கட்டம் வந்துள்ளதாக அது கருதுகிறார்கள். அது குறித்து விவாதிக்கவும் ஆட்சி அமைப்பது பற்றி ஆலோசிக்கவும் வரும் 1ஆம் தேதி டெல்லியில் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் பங்கேற்க வருமாறு திமுக உள்ளிட்ட 28 கட்சிகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார். இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கும் அதே நாளில் கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடத்த என்ன அவசியம் இருக்கிறது என்று இந்தியா கூட்டணி வட்டாரத்தில் விசாரித்தபோது சீனியர் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, அதாவது டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய அரசியலில் மிகவும் முக்கியமான தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளியதாக நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். மத்திய அரசின் கடும் எதிர்ப்பை மீறி கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அதையடுத்து அவர் மீதும் இந்தியா கூட்டணி மீதும் பொதுமக்களின் நம்பிக்கை வெகுவாக அதிகரித்தது. அவரது பிரச்சாரமும் பேட்டிகளும் மக்களிடம் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. எனினும் 1ஆம் தேதி வரைதான் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அடுத்த நாளே அவர் தீகார் சிறைக்கு திரும்ப வேண்டும். கெஜ்ரிவாலும் பங்கேற்க வசதியாக கூட்டணியின் ஆலோசனைக்கு தேதி குறித்தோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவி ஏற்பது, கூட்டணி அமைச்சரவை வழிநடத்தி செல்வது யார், கூட்டணி ஆட்சியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, இது குறித்தெல்லாம் ஆலோசித்து முடிவெடுக்க விரும்புகிறோம். பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை என கெஜ்ரிவால் கூறிவிட்டார். எனவே தகுதியான தலைவர் ஒருவரை பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்ய விரும்புகிறோம் என்று செய்தி வட்டாரங்கள், டெல்லி செய்தி வட்டாரங்களிலிருந்து நமக்கு செவிவழி செய்தியாக வந்திருக்கிறது.